நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ணக்கூடிய கிரஹாம் பெல் வேர்ல்ட் ரெக்கார்டு அதுக்கு உண்டான ட்ரைனிங் ஒரு சில பேசிக் சொல்லி தரேன் உங்களுக்கு. வர்றவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்க. இது வந்து என்னோட பழைய சயின்ஸ் ஸ்டிக்கு கரெக்டாக வெயிட்டாக இருக்குது. இது ட்ரைனிங்காக பண்ணுறது சரிங்களா. பேசிக் பண்ணுறோம் இல்லையா, பேசிக் மட்டும் பண்ணுறதுக்கு ஓகே. இது லெசன் ரொம்ப நேரம் பண்ணுறதா ஸ்டெமினா இருக்கணும். ஏன்னா கட்டை பெருசு, இது மாதிரி நீங்கள் வாங்காதீங்க. சன்னமாக மாதிரி இந்த மாதிரி கட்டை வாங்கியதான் ட்ரைனிங்க்கு ஓகே. வாங்கும்போது தெரிஞ்சுக்கங்க, கட்டை எப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லென்த்து இந்த அளவுக்கு டெம்பராக குண்டாக இருக்கக்கூடாது சரிங்களா. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கிலி பல்லா கம்மி பண்ணணும். ட்ரைனிங் வச்சாக வந்து இந்த அளவு வந்து கம்மி பண்ணணும். தெரியுதுங்களா, பல்லு அளவு வந்து கம்மி பண்ணா தான் சுத்தருக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு சுற்றி பழகிற பசங்க தான் பெருசு. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பல்லோட அழகாக கம்மி வேணும். 7 பல்லு தான் இருக்குது, 5 பல்லு தான் இருக்குது இல்லை. இப்போது இது இன்னும் 3, 4, 2 கூட பண்ணலாம். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக ப்ரௌன் பெல்ட் பிளாக் பெல்ட் ஆக அதோட அளவு வந்து கம்மியாகும். இது நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஃபுல் சங்கிலி 11க்கு இது இல்லை சரிங்களா. சங்கிலி பல்லோட அளவு இல்லையா. அப்படிங்கும்போது என்னன்னா ஷார்ட்டாக கை உங்களுக்கு வர்றது ஷார்ட்டாக வரும். அட்டாக் பண்ணுறது அது எல்லாமே சரிங்களா. இது ட்ரைனிங் போகப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் ஸ்டிக். இது என்னோடது ஸ்டீலில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பசங்க பண்ணும்போது உட்டில் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னும் 5 வயசு 10 வயசு அதுக்குள்ளே இருக்கிற பசங்களாக இருந்துச்சுன்னா ஸ்பாஞ்சில் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணி பழகலாம் ப்ராக்டிக்ஸுக்காக. மற்றபடி பெரிய பசங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் உட்டு தான் கரெக்டு. நான் மாஸ்டர் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது லைஃப் வரும், அதனால் வந்து யூஸ் பண்ணி இதுலேயே வந்து பேசிக்லேயே வந்து உங்களுக்கு முடிகிற அளவு தான் உங்களுக்கு எல்லாமே கணக்கு. மொழி சுத்திர மொழி ரொட்டேட் பண்ணுற முடியாது. இதுதான் நெஞ்சாமல் பேசிக், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம் தான். எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ என்ன ஆகும், அங்கே தான் கேட்ச் ஆகும். நீங்கள் பின்னாடி ரொட்டேட் பண்ணிப்போ நாங்கள் விட்டு தேடி இப்படி கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேசிக்காக இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களால் ½ hour நீங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய கிரஹாம் பெல் கிடைக்கும். ஒரு கராத்தே மாஸ்டர் சொல்லி கொடுத்து ஸ்டெப் பண்ணால் இதுலேயே ரிவல்ஸு பாருங்கள். இந்த பேசிக்லேயே வந்து ரிவல்ஸு ஆப்போசிட் தெரியுங்களா. ஆப்போசிட் பேசிக்லேயே ரிவல்ஸு, பேசிக்லேயே வந்து ரிவல்ஸ் ஆப்போசிட் வரணும். இது பேசிக்கு நீங்கள் பண்ணுங்க. கை வலிச்சிங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் சுற்றுங்க. சிங்கிள் ஹேண்டில் அப்படி சுற்றிட்டே இருங்க. சிங்கிள் ஹேண்டில் சுற்றுங்க. கை வலிச்சுன்னா கையை வந்து மாற்றிக்கங்க சரியா. கையை வந்து மாற்றி அட்டாக் பண்ணுறது இதுலேயே ரொம்ப நேரம் உங்களுக்கு இதுலேயே கை வலிச்சுன்னா கை மாற்றி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் நான் அப்படியே கிரஹாம் பெல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லாகும். காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாகும், அது மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே.